என்னோட ஸ்டைலில் மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் கார்ன் பவுடர், 2 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம், ஒரு 15 மினிட்ஸ். இப்போ இன்னொரு கப்பில் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு கப்பில் 2 ஸ்பூன் கார்ன் பவுடரை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மஷ்ரூமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன், 1 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம்லாம் சேர்த்துக்கோங்க. நான் கேப்சிகம் சேர்க்கலை, ஏன்னா கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னு சேர்க்கலை. அவ்வளோதான். நம்ம மஷ்ரூமை போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர், ஹனி சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ட்ரை ஆக தான் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.